இன்னைக்கு தினமலர் போட்டிருக்கான், தேச விரோதிகள் உள்ள வந்துட்டான் அப்படின்னு. இவங்க பஞ்சாப் சிங்கு, நம்ம காஷ்மீர் முஸ்லீமு, தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னாலே உடனே தேச விரோதின்றாங்க. இவங்களாம் எழுதிக்கிறது வழக்கமாக எழுதிடுவாங்க. வடகிழக்கு சேர்ந்த மக்கள், அப்புறம் மத்திய மாகாணத்தில் இருக்கிற பழங்குடிகள், இப்படி யார் வந்தாலும் முஸ்லீம்கள் டிஃபால்ட்டு, இப்படி யார் போராட வந்தாலும் உடனே தேச விரோதிகள்னு எழுதிடுவாங்க. இப்போ தேச விரோதிகள் அப்படியே வச்சுக்கப்பா, கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இப்போ தர்மேந்திர பிரதான் தான் இதுக்கு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர். இவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு வெளிப்படையான இது வந்திருக்கு. இதுக்கு எதிராக அவர் பதவி விலகணும்னு கேட்குறாங்க, நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு கேட்குறாங்க. இது செய்கிறதுல என்ன பிரச்சனை? இவ்வளோ காலம் போராடி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆன பிறகு மாணவர்களை தடியை கொண்டு அடித்து, துப்பாக்கி ரப்பர் புல்லட்டுகளால் சுட்டு, கண்ணீர் புகையை வீசி, லத்தியில் ஆணி அடித்து, அந்த ஆணியை கொண்ட லத்தியில் அந்த பிள்ளைகளை தாக்கி எல்லா சேதாரமும் பண்ணிட்டு, சரியா, இப்போ மோடி இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அறிவிச்சிருக்கிறாரு, நாங்கள் இந்த ஊழலை, நீட் தேர்வு கொஸ்டின் லீக் ஊழலை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்போம். சரியா? இதை முன்னாலேயே செய்யணும்ல. உங்களுக்கு அறிவு இல்லையா? முன்னாலேயே செஞ்சிருந்தா இவ்வளவு பேர் காயப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே, இவ்வளோ மாணவர்கள் டெல்லியில் கூடியிருக்க வேண்டியது இல்லையே, இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர வேண்டியது இல்லையே. அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் காரணமாக இருந்துட்டு இப்போ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சீக்கியர்கள் வராங்கல்ல, அவங்கள காமிச்சு இது தீவிரவாத சதி. அப்புறம் அந்த ஒரு காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அபிஷேக் சிங், அவரை வந்துட்டு அந்நிய கைக்கூலின்றது, வாங்சுக்க அந்நிய கைக்கூலின்னு சொல்றது. முதல்ல நாட்டு கைக்கூலியா இருக்கிற நீங்க ஒழுங்காக நிர்வாகம் நடத்துங்க, ஒழுங்கா மாணவர்களுக்கு கல்வி கொடுங்க, பிரச்சனை வராது அப்படின்றத நம்ம தரப்பு.